ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம நவகுஞ்சரம் அப்படின்னு ஒரு அவதாரம் இல்ல வினோத வடிவத்தை பத்தி பேசியிருக்கோம். இந்த நவகுஞ்சரம் எவ்வளவுலாம் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னதுனால நிறைய பேர் இந்த நீங்களே எங்களுக்கு கார்டு போட்டு எங்களுக்கு பவர் பண்ணி கொடுங்க அப்படி சொன்னதுனால நம்ம ஓம் ஸ்ரீ தாரால நவகுஞ்சர கார்டு அவைலபிளா இருக்கு. இது என்ன பண்ணும்னா தினம் பாக்குற இடத்துல இதை வச்சுட்டாலே போதும், உங்க பார்வை அங்க படணும், அவ்வளவுதானே தவிர வேற பெருசா ஒண்ணும் கிடையாது. இது என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும், நல்ல செல்வ செழிப்பை தரும், பிசினஸ் ஆர்கனைசேஷனை வளர்ச்சி அடைய வைக்கும். நமக்கு எதுக்காக பிறந்திருக்கோம் அந்த பிறப்புக்கான வேலைகளை நம்மளே சம்டைம்ஸ் ஃபோக்கஸ் மாறி போயிடுவோம், அதை செய்ய வைக்கும் இந்த நவகுஞ்சரம். இந்த நவகுஞ்சரம் பத்தி நீங்க அந்த பழைய வீடியோல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நவகுஞ்சரத்தை பத்தி சின்னதா ஒரு ஜிஸ்ட் சொல்லலாம். ஒரு இது எங்க இடம்பெறுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரதங்கிற இதிகாசம் தெரியும்ல, அதுல சீன் மாதிரி கொண்டு வராங்க. கிருஷ்ணன் இந்த அவதாரம் எடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லா மகாபாரதத்திலயும் இருக்கான்னா எல்லா மகாபாரத அதாவது வேரியேஷன்ஸ் இருக்கும்ல, சில பேர் ஏற்றி இருப்பாங்க, சில பேர் சில ஆத்தர்ஸ் மாறி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரிசால எழுதின ஒரிய மொழியில எழுதின மகாபாரதத்துல இந்த மாதிரி கிருஷ்ணர் ஒரு அவதாரம் எடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த நவகுஞ்சரம் அர்ஜுனன் தூங்கிட்டு இருக்கும்போது கண் விழித்து பார்த்தால் இப்படி ஒரு வினோதமான விலங்கு இருந்ததாகவும், அந்த விலங்கை பார்த்த உடனேயே அச்சோ இதுவும் ஒரு பயங்கரமான விலங்கு வந்திருக்கேன்னு அம்பை எடுத்து எய்ய போகும்போது கையில நவகுஞ்சரம் நவன்னா 9 என்ன, அப்போ 9 விலங்குகளை கொண்ட ஒரு உருவம், புலி, யானை, குதிரை, கேமல், மயில், கோழி, பாம்பு, இப்படி பல இதுல மனிதனுடைய கை வச்சிருக்கு. சில நேரங்கள்ல சில பிக்சர்ஸ்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா மனிதன் கையில ஒரு சக்கரம் இருக்கிறதா, விஷ்ணு சக்கரம் இருக்கிறதா சொல்லுது. சில பிக்சர்ஸ்ல தாமரை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. சோ இந்த நவகுஞ்சரத்தை பார்த்து வியப்படைஞ்சிட்டு, ஆனா கை மனிதன் கை மாதிரி இருக்கு, அதுலயும் விஷ்ணுவின் ஆயுதமான சக்கரம் இருக்கே, அதுக்கப்புறம் இல்ல தாமரையும் மகாலட்சுமிக்கு இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் யோசிச்சாராம். இப்போ அப்பதான் அர்ஜுனன் ரியலைஸ் பண்ணாராம், அவர் பண்ண அந்த பர்பஸ் தர்மத்தை நிலைநாட்டணும், நம்ம தர்ம பாதையில போகணும், அதுக்கான நம்ம முயற்சிகளை எடுக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. இப்போ இந்த நவகுஞ்சரம்ங்கிற ஒரு அவதாரம் கிருஷ்ணனோட ஒரு எடுத்த, சில பேர் சொல்றாங்க 10 அவதாரம் தசாவதாரம் சொல்றோம், ஆனா இது 11வது அவதாரமாக கூட கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் நம்ம அப்படி எல்லாம் வேண்டாம், இதனுடைய லக் பெனிஃபிட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். சோ இதை நம்ம பார்க்குற இடத்துல வச்சிருங்க. இது பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு லக் ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். இதை பார்த்தாலே அத்தனை செழிப்பு, அத்தனை நன்மை.